ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து வேறு ஒரு வீட்டுக்கு போகுது. பட் எனக்கு இது ரொம்ப நாள் நம்ம வீடியோவில் போட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஆனால் என்கிட்ட வேறு பிளான்ஸ் இருக்குது. பட் அது கொடுக்க முடியாத ஒரு நிலமை. ஏன்னா அது ரொம்ப பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்கிறதுனால இந்த பிளான்ட்டை கொடுக்கலான்னுட்டு பாருங்கள், மொட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பர்பிள் ஜாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பர்பிள் ஜாய் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நிறைய பேர் சண்டை போடாத ஒரு குறையாம வந்து கேட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிறது இந்த பர்பிள் ஜாய். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதுவும் லீஃப் ப்ரொபகேஷன் தான். அது மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டு. அது கலர் பாருங்களேன், ஒரு மாதிரி ப்ரௌனாக பிளாக்காக, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த பிளான்ட்டெல்லாம் இருக்குது. இந்த பிளான்ட் வேணால் நான் கொடுத்துருக்கலாம். ஏன்னா பெரிய இந்த சிமெண்ட்டு டப்பில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரிங்குக்குள்ளே. அப்போ நல்ல ரொம்ப லீஃப் எல்லாம் வந்து ரொம்ப தூரமாக போயிட்டு தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பர்பிள் ஜாய் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய தொட்டியில் வச்சோம்னா அது என்ன எழுதி எவ்வளோ லீஃப் எவ்வளோ பெருசு வரணுமோ அந்த அளவுக்கு நல்ல பெரிய பெரிய ஒரு அளவுக்கு நல்ல பெரிய பெரிய லீஃபாக இருக்கும். பாருங்கள், இங்கே நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா தொட்டிலே காட்டும்போது நமக்கு தெரியாது எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது 2.5 அடிக்கு மேலே, அதாவது 2.25 அடி இருக்கும். இந்த தொட்டி பாருங்கள் 6 இன்ச்சு தான். நம்ம 6 இன்ச்சு தொட்டியில் பாட்டிங் மிக்ஸ் அந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். கவுடங் மேன்யூர் வந்து ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறது அந்த 2 ரிங் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு ரிங்கில் வந்து கவுடங் மேன்யூர், சென்டரில் வந்து மண், சென்டரும் அதுக்கு மேலே கூட போட்டு நான் வச்சது தான். அந்த பெரிய இந்த சிமெண்ட்டு தொட்டி ரிங்கு வருது இல்லைங்களா, அதில் வச்சேன். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு. 3 அடிக்கு மேலே போயிருக்கு ஒரு லீஃபு. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப பெருசாக வளரும். இதில் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக கட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த பிளான்ட் கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி பிளான்ட்டை நான் எப்படி பேக் பண்ணுவேன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய லீஃப் இருந்தால் கண்டிப்பாக பேக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இது வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வரும் பாருங்கள், நெக்ஸ்ட்டு எடுத்து காட்டுறேன். இந்த எக்ஸ்ட்ரா லீஃப் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம இப்போதைக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நான் அந்த சிமெண்ட் தொட்டியிலேயே வச்சிட்டு இருந்தேன்னா அது வந்து எடுத்து பேக் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய செடியை நம்ம பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இப்போ நம்ம அந்த பிளாக் டப் 100 ருபீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டப்பில் வந்து இந்த லீஃப் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த லீஃப் எல்லாமே வேஸ்ட்டு தான். இப்போ வேஸ்ட்டுனா அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், எதில் சீடு இருக்கோ அதை பார்த்துட்டு. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம லீஃப் விட்டால் போதும். அவ்வளோ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு தொட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி இதில் பூடால் இருக்குது. பூடாலுக்கு பக்கம் ஒரு சின்ன தொட்டியாக வச்சுருக்கேன். அதில் சொம்பு பற்றா குட்டி குட்டி நாற்று இருக்குது. அப்புறம் அந்த சக்குக்கான் நாற்றும் ஒரு டியூபரும் இருக்குது. ஸோ அது பக்கம் இருக்கிற தொட்டி எம்டியாக தான் இருக்குது. அதில் எடுத்து வச்சுட்டு இது பூடால் தான். பூத்து முடிஞ்சிட்டு உள்ளே போயிருக்கு. இந்த தொட்டியில் இப்போதைக்கு நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த தொட்டியில் வச்சு விட்டுட்டா தான் நமக்கு வந்து இந்த தொட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்ன செடியாக வளரும். அப்போது பேக் பண்ணுறது ஈஸி. அதனால் இந்த செடியை இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா பர்பிள் ஜாய் நிறைய பேர் கேட்குறாங்க. 2-3 தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டு வச்சுட்டு நிறைய செடிங்க வந்து பேக் பண்ண முடியாமல் இருக்குது. நிறைய இந்த மாதிரி பதில் சொல்ல முடியாமல். அதனால தான் உங்களுக்கு இதை காட்டிடலாம், எப்படி பேக் பண்ணணும், என்ன சைஸ் பிளான்ட் இருந்தால் என்னால் பேக் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். பாருங்கள், நம்ம வேறு வெரைட்டியெல்லாம் டப்பில் வச்சுருக்கிறதுல இவ்வளோ லீஃப் வந்து அவ்வளோ பெரிய லீஃப் வராது. சொம்பு பற்ற லீஃப் எல்லாம் பெருசாக தான் இருக்குது. பட் அதை நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த லீஃப் இருக்குது இல்லைங்களா, இதிலெல்லாம் இவ்வளோ லீஃபும் நம்ம வைக்க முடியாது. இது நான் பார்த்தேன் எதில் சீடு இருக்குது. ஏன்னா நம்ம சீடு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, தண்ணியில் போட்டு கமுழ்த்து போட்டு வச்சிங்கன்னா வளர்ந்துடும். இந்த 3 லீஃப்லேயுமே சீடு நல்லா இல்லை. இதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். ஒரு 2-3 இன்ச்சு ஸ்டெம் விட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து நம்ம தண்ணியில் கமுழ்த்து போட்டு வச்சோம்னா அதில் எது நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ அந்த சீடு எந்த லீஃபில் ஹெல்த்தியாக இருக்கோ அது நமக்கு வளர்ந்து வரும். அதில் நம்ம ஒரு பேபி பிளான்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இதில் வந்து ஒரு 7-8 ஒரு 10 லீஃப் இருக்குமா என்னென்னு நான் கவுண்ட் பண்ணல. பட் இந்த லீஃப் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போய் தான் தண்ணியில் போடலான்ட்டு கிள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்கள், இந்த இலைங்க ஃபுல்லாக வந்து நல்லா இருக்குமா அப்படி. ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த சீடு இருந்தது, முத்தின சீடும் இருக்கும். நம்ம இப்போ வந்து டெமோக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்ததுனால முத்தாத சீடும் இருக்கும். இதை கொண்டு போய்ட்டு நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு விட்டுருவோம். ஏன்னா இது வந்து மேபி இதுலேருந்து நமக்கு ஒரு 2 செடி கிடைச்சாலும் நமக்கு வந்து லாபம் தானே. இங்கே பாருங்கள், இது வேஸ்ட்டு. இந்த லீஃப் எல்லாமே வேஸ்ட்டு. அதை தூக்கி தூர போட வேண்டியது தான். மறுபடியும் நான் எந்த தொட்டியில் அந்த பர்பிள் ஜாய் வச்சுருந்தனோ அங்கேயே கொண்டு வந்து போடுறேன். அந்த லீஃப் எல்லாமே நம்ம கமுழ்த்து போட்டு விட்டுடலாம்.
ஏன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு கமுழ்த்து போடணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வெயில் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த இலைங்களுக்கு உள்ளே இப்படி மறைச்சி வச்சிடணும். அந்த இலையை நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சீடு இருக்கிறத பார்த்து அந்த லீஃபை வந்து நம்ம வேறு ஃப்ளோட்டாக இருக்கிற லீஃபுக்கு கீழே வந்து நம்ம அழுத்தி விட்டுறணும். அது வந்து மறைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா வெயில் படாமல் நமக்கு க்ரோத் நல்லா அது வளர்ந்துருது. அந்த அந்த ஸ்ப்ரவுட் நல்லா வருது. அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், இதில் சக்குக்கான் இருக்குது, பீச் ப்ளூவும் இருக்குது. ஸோ இன்னும் இதில் 2, 3 செடிங்களும் கூட இருக்குது. ஏன்னா இந்த செடிங்களெல்லாம் வளர விடாமல் தடுத்து வச்சிருது. பாருங்கள், இங்கேயும் ஒரு பர்பிள் ஜாய் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பாப்ரன் பிங்கோட செடி தான். அது கூட இங்கே ஒரு பர்பிள் ஜாய், அங்கே ஒன்று. இந்த மாதிரி தொட்டி ஃபுல்லாக வந்து பர்பிள் ஜாய் அடைச்சிக்கும். ஃபஸ்ட்டு க்ரோத் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா பர்பிள் ஜாய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா தவிக்கான் அப்படின்ற வெரைட்டி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய லீஃப்ன்ட்டு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியில் உங்களுக்கு ஒரு பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டீனாவோட லீஃபு, இது சக்குகான் லீஃபு. அதை நான் கட் பண்ணி இது மேலே வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து அந்த சீடு இருக்குது, அதனால தான் கட் பண்ணுறேன். கமுழ்த்து போட்டால் இந்த ஸ்ப்ரவுட் வந்துடும். அதனால் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. டீனாவோட லீஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு வரும், அவ்வளோதான். பட்டு தவிக்கன், அப்புறம் நம்ம பாப்ரன் பிங்க்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பெரிய பெரிய லீஃபாக வரும் நல்லா பெரிய தொட்டியில் வச்சோம்னா. இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன். ஏன்னா மாற்றி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். அதனால தான் சரி எடுத்துடுறேன். நான் உங்களுக்கு முன்னே காட்டினேன் இல்லைங்களா, அந்த செடி தான். இந்த செடியை தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனாலும் இவ்வளோ பெரிய செடி வந்து எடுக்கும்போது எல்லாருக்கும் இப்படி தான் வரும். ஆனால் என்னென்னா நான் நிறைய லீஃப் வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இது ரொம்ப நாளாக முத்தின செடி. பாருங்கள் எவ்வளோ லீவ்ஸ் இருக்குன்னுட்டு. பார்க்குறதுக்கு என்ன 20 லிட்டர் டப் தான். ஆனால் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் சைடில் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டெம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து கவரில் போட முடியாது. இவ்வளோ பெரிய பிளான்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதை நம்ம கவரில் போடுறது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அதனால் ரூட் எல்லாம் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இது நேற்று ஒரு காம்போ ஸ்டேட்டஸ் போட்டேன். பட்டு ஆர்டர் இந்த வாரம் என்னால் கரெக்டாக கொடுக்க முடியாது அப்படின்றதுனால டெலீட் பண்ணேன். ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டுட்டு சைலண்ட் ஆனாங்க. சரி அப்படியே இருப்பாங்கன்னு நினச்சேன். பட்டு மார்னிங் வந்து பே பண்ணிட்டாங்க. தவிர்க்க முடியாமல் இது 2யும் நான் கொடுக்குறதா இன்றைக்கி பேக் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இது ஒரு பர்சனல் ஒர்க் வேறு இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்றதுனால நேற்று ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணேன். அப்போவும் அவங்க பே பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இது பேக் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம லீஃப் வச்சாலும் வேஸ்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது 2மே நம்ம நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், நிறைய பேர் வந்து பிளான்ட் எப்படி கொடுப்பீங்க, என்ன சைஸுன்ட்டு. நான் இது ஆஃபர் போட்டேன். ஒரு ரெட் ஆலி டியூபரும் கீழார்கோ ஃப்ளவரிங் பிளான்ட்டும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு கஸ்டமர் நான் விட்டுருவாங்க, சரி பே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க மார்னிங் நான் மறுபடியும் கண்டுக்கல அவங்கள. ஆனால் மார்னிங் எனக்கு வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இது 2யும் நான் இன்றைக்கி வந்து சென்ட் பண்ணுற வேண்டிய நிலைமையாக இருக்குது. இல்லைனா கண்டிப்பாக இன்னொரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஹாலிடே வருது, அதெல்லாம் இருக்குது. பார்ப்போம். இந்த வாரம் வந்து ஆர்டர் எடுக்கிறது முடியாது. ஏன்னா மண்டே வந்து லீவாக இருக்குது, டியூஸ்டே வேறு ஒரு வேலையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி 2 மட்டும் முடிச்சுட்டு இன்னொரு 1 வீக் நமக்கு ரெஸ்ட்டு. அதை எப்படி பேக் பண்ணுறேன், என்ன பாக்ஸில் வைக்கிறேன்றதையும் காட்டிடுறேன். ஏன் இந்த வீடியோ நான் எடுத்தேன்னா, புதுசாக வர்ற ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, எப்படி உங்கள் பிளான்ட் எப்படி இருக்குது. அப்புறம் பாருங்கள், புது ரூட் வருது பாருங்கள். இந்த வேர் வந்து அவசியம் இல்லை. நான் இங்கே காட்டுறேன் இல்லைங்களா, இந்த வேர் வந்து தேவையில்லை. இது வந்து உங்கள்கிட்ட பிளான்ட் பண்ணாலும் இது வர்றது வந்து 90% வராது. ஏன்னா அழுகி போயிடும். இந்த புது வேர் வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள், உள்ள குட்டி குட்டியாக. அந்த வேருங்க பாருங்கள், இந்த வேர் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த வேர் தான் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். இந்த பெரிய வேரெல்லாம் வந்து அழுகி போயிடும். அதனால் வேர் வந்து நான் கட் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் வச்சுட்டு தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கேட்குறாங்க, எப்படி நீங்கள் பேக் பண்ணுறீங்க, சரி பாக்ஸையும் அனுப்புங்க எனக்கு ஃபோட்டோ அப்படின்றாங்க. இப்படி தான் இருக்கும், நம்மளோட பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.